வணக்கம் அன்பு நண்பர்களே. மாருதி எர்டிகா சிஎன்ஜி விட்டிங் திருச்சி சங்கர கேஸ் 2021 மாடல் BS6 மாடல், 2022 மாடல் BS6 PS1 மாடல் மாருதி எர்டிகா சிஎன்ஜி விட்டிங். மெக்கானிக் வந்து டேங்க் மாட்ட போகிறாரு. ஸ்டாண்டெலாம் மாட்டி வச்சிட்டாரு. பர்ஃபெக்டாக வந்து இன்ஜெக்டர் மெக்கானிக் மாட்டிட்டார். மெக்கானிக் வந்து பர்ஃபெக்டாக டேங்க் மாட்டிட்டார். பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா கரெக்டாக கன்ஃபைன்ட்டாக அந்த கரெக்டாக இடத்துல வந்து கரெக்டாக வந்துருக்கு. 70 லிட்டர் பிடிச்சிருக்கு. 70 லிட்டர் டேங்கு 12 கிலோ பிடிக்கும். 12 நல்ல பெருசாக இருந்தால் 14 கிலோ பிடிக்கும். ஓகேவா? இந்த ஃபில்லிங் பண்ணுற மவுத்து சைட்லேயே பெட்ரோல் கப்லேயே வச்சுருக்கோம். கொஞ்சம் காமிக்கிறேங்க. ஃபில்லிங் பண்ணுறது சைட்லேயே கேப்லேயே இருக்கிறதால கன்வீனியண்டாக இருக்குது. இந்த கேஸ் ஏற்றிக்கிறது பெட்ரோல் கப்லேயே வச்சுருக்கோம். கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் பண்ணியிருக்காரு மெக்கானிக்கு. மெக்கானிக் கிட்ட கரெக்டாக மாட்டிட்டாரு. இந்த கிட்ட அமைஞ்சிருக்கு. இன்ஜெக்டர் இதோட கேஸ் உள்ளே போட்டு பண்ணது பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஒயரிங் நடந்துகிட்ருக்கு. நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சிஎன்ஜி கேஸ் போட்டோம் அப்படின்னா 1.7 மைலேஜ். இந்த வண்டி எப்படின்னா, இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து ஒரு வண்டி 10 கிலோமீட்டர் போனால் 10 × 1.7 17 கிலோமீட்டர் போகும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கலில் 12 கிலோமீட்டர் வரும், லாங்கில் வந்து 15 கிலோமீட்டர் போச்சுன்னா 15 × 1.7 அப்படியே 25 கிலோமீட்டர் ஒரு கிலோ கேஸுக்கு போகும். இன்னையோட காஸ்ட் ப்ரைஸ் 78 ருபீஸு. பெட்ரோல் காஸ்ட் 103 ரூபா, 103. இதுதான் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். என்னுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் அப்படி பார்த்துக்கலாம். 12 × 1.7 அப்படி பண்ணிங்கன்னா 15 × 1.7. இதுக்கு தந்தாலும் டிவைட் பண்ணி எக்கனாமிக் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ ஒயரிங்கள் நடந்துகிட்ருக்கு. வந்து முன்னாடியே பார்த்துக்கலாம். கேஸ் வந்து ஃபில்லிங் அது ப்ரெஷர் தெரியும். ஃப்ரெண்ட்லேயே டேஷ்போர்ட்லேயே வைப்போம். அதான் டேஷ்போர்ட்லேயே வைப்போம். டேங்க் ஃபுல்லுன்னா ஃபுல் 4 லைட் தெரியும். கேஸ் தீர வந்து குறையும். அது ரிசர்வ் லைட் காமிக்கும். ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஸ்டார்ட் தான் கேஸில் மாறணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து கேஸ் இருந்து போச்சுன்னா கீன்னு ஒரு ஆர்டர் இருந்துச்சு, பெட்ரோல் போய்க்கும். இன்ஜின் ஆஃப் ஆகுது, வண்டி ஆஃப் ஆகுது. இதுதான் ப்ரொசீஜர் வந்து. திருச்சி சங்கர கேஸ். இது BS6 பேஸ் 1 மாடல், அது பேஸ் 2 மாடல். இப்போ சிஎன்ஜி கிட்டு போட்டால் என்ன ரேட் வரும்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் இருக்குதுன்னா, BS6 பேஸ் 1 மாடலுக்கு 60 ரூபாயிலேருந்து 65 ரூபாய் பண்ணுறோம். இதே பேஸ் 2 மாடல் வந்து 65 67 அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு கிடைக்கும். 60 68 ரூபாய் மேக்ஸிமம் ரேட்டு அவ்வளோதான் வரும். அதில் வந்து குவாலிட்டி இருக்குது. நம்ம போடக்கூடிய 58 ரூபா 57 60 65 நல்ல குவாலிட்டி பிராண்டடாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 65 ரூபாய்க்கு பண்ணலாம். அந்த ரேட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு. இது BS6 அப்ரூவல் கிட்ட தான் பண்ண முடியும். இது என்டாஸ்மெண்ட் பண்ணுறதால இந்த ரேட்டு வருது. என்டாஸ் பண்ணக்கூடிய கிட்ட நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்து எல்பிஜி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 2 இயர்ஸாக வந்து சிஎன்ஜி பண்ணிட்டுருக்கோம். சிஎன்ஜி பங்கு இப்போ தான் வந்துச்சு. இதான் குடோன்னு சிஎன்ஜி டேங்க் வந்து மேலே ஆஃபீஸ் இருக்குது. மேலே ஆஃபீஸு ஒயரிங் வேலை சீக்கிரம் முடிய போகுது. இப்போ கேஸ் அடிக்க பங்குக்கு போக போகிறோம். இப்போ சிஎன்ஜி கிட்டு போட்டால் என்ன மைனஸ் அப்படின்னா, கம்மியாக தான் பிடிக்கும். இப்போ எவ்வளோ தான் பெரிய டேங்க் 70 லிட்டர் டேங்க் போட்டால் 12 கிலோ தான் பிடிக்கும். மேக்ஸிமம் 12 கிலோ தான் பிடிக்கும். இதே ஒரு சில வண்டிக்கெலாம் வந்து 8 கிலோ தான் பிடிக்கும். இந்த வண்டிக்கு மட்டும் 70 லிட்டர் அப்ரூவல் இருக்கிறதால வந்து 12 கிலோ பிடிக்கும். மேக்ஸிமம் வந்து 12 × 25 கிலோமீட்டர் ஒரு 15 கிலோமீட்டர் போச்சு அப்படின்னா 12 × 25
இந்த அந்த அளவுக்கு போகலாம். பைத்தறி 250 300 கிலோமீட்டர் போகும். ஒரு டேங்க் ஃபில் பண்ணோன்னா 300 கிலோமீட்டர் போகும். 10 கிலோமீட்டர் போச்சுன்னா 12 கிலோமீட்டர் போச்சுன்னா 12 × 1.7 அப்போ 22 கிலோமீட்டர் தான் போகும். 20 கிலோமீட்டர் போகும். 12 × 20 240 கிலோமீட்டர் போகும் ஒரு டேங்க் ஃபில் பண்ணால். இப்போ எர்டிகா இந்த மாருதி குரூப்னால இந்த ரேட்டு வருது நண்பர்களே. இதே ஹுண்டாய் வேணும் பெரிய வண்டிங்கெல்லாம் வந்து ரேட் ஆஃப் த டிபிஐ கிட்ட போகிற மாதிரி டர்போ உள்ள இன்ஜின்லாம் வந்து ரேட்டு டிஃப்ரெண்ட் மாறும். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ரேட் ஆஃப் ப்ரைஸ் வந்து 80 ரூபா வரும். 1,30,000 கிட்ட இருக்குது. இந்த ஒவ்வொரு வண்டியும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் ரொம்ப கம்மியான BS4லேருந்து BS4 47,000 47,000 வரும். BS4 2020க்குள்ளே கீழே உள்ள வண்டிங்களுக்கு. அதே வந்து 2020க்கு மேலே வந்து வண்டிகளுடைய டிஃப்ரெண்ட் தகுந்த மாதிரி ரேட் ப்ரைஸ் மாறும். பர்ஃபெக்டாக ஒயரிங் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. கிட்ட மாட்டி முடிஞ்சு டைல் போகும்போது கேஸ் அடிக்க போகிறோம். நீட்டாக பண்ணியிருக்காங்க. மெக்கானிக் நீட்டாக பண்ணியிருக்காரு. எங்கள் நிறுவனம் வந்து சிஎன்ஜி அப்ரூவல் பட்ட நிறுவனம். சங்கர கேஸ் நிறுவனம் வந்து திருச்சியில் நாங்கள் வந்து அப்ரூவல் வச்சுருக்கோம். இப்போது தற்பொழுது இன்னும் யாரும் எடுக்கலை. சிஎன்ஜிக்கு லைசன்ஸ் உள்ள நிறுவனம். இப்போ கேஸ் அடிக்க போயிட்டுருக்கோம். பங்குக்கு போகிறோம். மெக்கானிக் பர்ஃபெக்டாக ஒயரிங் பண்ணி அவளே முடிச்சிட்டாரு. துணிமனை கிளம்பிட்டோம். பங்குக்கு போகிறோம். ஒயரிங் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு மெக்கானிக்கு. சொல்லி போட்டு பக்கம் நீட்டாக பண்ணியிருக்காரு. ரெண்டாயிரத்தி 22 மாடல் ஹைப்ரிட் வண்டி BS6. கேஸ் ஏறிட்டு இருக்குது. சைடில் வச்சதால் கன்வீனியண்டாக இருக்குது. திருச்சி PLA 5000 மினிட்ஸ். இது 70 ரூபா வருது. BS6 2020க்கு முன்னாடியெல்லாம் 49 ரூபா வரும். இது 2020க்கு அப்புறம் BS6 நான் சொல்லுவோம் 65 ரூபா 70 ரூபா வரும். இந்த கிட்டு இன்ஜெக்டர் இன்ஜின் கேஸில் ஓடுது. இது இம்பார்ட்டன்ஸ் மெத்தட் இந்த டைமிங் அட்வான்ஸ். இந்த வண்டியை பொறுத்துள்ளது இந்த மெத்தடில் தான் வந்து இந்த டைமிங் அட்வான்ஸை வந்து வெண்டாமல் இருக்கிறதுக்காக தான் டைமிங் அட்வான்ஸ் ஒவ்வொரு வண்டிக்கு வைப்போம். ஒவ்வொரு வண்டிக்கு கூட வைப்போம். இந்த டர்போவில் வந்து வேணும் ஹுண்டாய் வேணும் இந்த மாதிரி பெரிய வண்டிக்கெல்லாம் வந்து அந்த பெரிய அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் அட்வான்ஸ் இருக்கும். அதனால் ரேட்டு கூட போகணும். இந்த வண்டிக்கு இது போதுமானது. இது டைமிங் அட்வான்ஸு. இது ரேஸுக்கு தகுந்த மாதிரி வந்து இது கேஸை வந்து ஸ்பீட் பண்ணி கொடுக்கும். அப்போ பிக்கப் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் டைமிங் அட்வான்ஸ் வைக்கணும். இது ஒரு சில வண்டிக்கு இது பத்தாது. இப்போ ரேட்டு கூட போது 80,000 பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த டைமிங் அட்வான்ஸ் இருக்குது. அதுதான் ரேட்டு மெத்தட் கூட. அதுக்கு தகுந்த டிபி கிட்டு மாறும் எடுக்கணும். ஸோ 10% பெட்ரோல் போகிற மாதிரி அந்த வண்டிங்கெல்லாம் இந்த வண்டிக்கு தேவையில்லை. இது நார்மல் மெத்தடு. 60லேருந்து 65 62 ரேட்டுக்கு சாதாரண டைப்பு. ஓகே நம்மளுக்கு பெட்ரோல் ஓடுது. இது கேஸில் ஓடுது. இப்போ ட்ரையல் போகிறோம். பக்காவாக பண்ணியிருக்கோம்.
இப்போ கேஸில் ஓடிட்டுருக்கு. டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்துருக்கோம். 4 லிட்டர் இருக்குது. கேஸில் ஓடிட்டுருக்கு. இப்போ தேவைன்னா நம்ம கையிலே வந்து பெட்ரோல் ஓட்டிருக்கோம். ஒரு அழுத்தம் எடுத்துனா பெட்ரோல். இது பெட்ரோல் ஓடுது அர்த்தம். இப்போ கேஸு ஆஃப் பண்ணிடுங்க. அதை ஓகே அது ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணி எடுத்துங்க. நான் பேட்டரி உட்காந்துறேன். இது பண்ணிட்டு ஓகே ட்ரெயின் போகிறோம். ஓகே நம்மளோட ட்ரையல் போய்ட்டு வந்துட்டோம். நாங்கள் எல்பிஜி மட்டும் சிஎன்ஜி பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நாளாக வந்து எல்பிஜி பண்ணோம். ஒரு 15 வருஷத்துக்கு மேலே எல்பிஜி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சிஎன்ஜி வந்ததால் வந்து எல்பிஜி கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு. சிஎன்ஜி தான் போயிட்டுருக்கு. இந்த ஆஃபீஸு ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கேட்டிங்களா? கேட்டோன்னே வந்து உங்களுடைய யாராச்சும் வந்து எர்டிகா சிஎன்ஜி டேங்க்கு வேறு பெட்ரோல் கார் வச்சு யாரும் சிஎன்ஜி டேங்க் பண்ணால் இந்த வீடியோ வந்து அப்லோட் அது வீடியோ வந்து அனுப்புங்க. ஏதாவது கஸ்டமருக்கு வந்து சொல்லுங்கள். அடுத்த புது வண்டி போகிறதும் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ நண்பர்களே. ஓகே பாய்.